தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் நிகழ்வு நாளைக்கு, அதாவது நம்ம கழகத் தலைவர், திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 10 லட்சத்திற்கும் அதிகமான நிர்வாகிகள் ஒன்று கூடல். இது இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடிய கட்டமைப்போ அந்த கட்சிக்கான நிர்வாகிகளோ அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம தான் இப்படி ஒரு சிறப்பான ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த நிகழ்வு கழகத் தலைவர் அவர்கள் முழங்கினது மாதிரி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்ற அந்த முழக்கத்துக்கான தொடக்க புள்ளியா இந்த மாநாடு அமைய இருக்கிறது. இந்த மாநாட்டின் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, மதுரையில் நடந்த BLA 2 கூட்டத்தில் கழகத் தலைவர் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம முதன்மை செயலாளர் ஐயா நேரு அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக பிரம்மாண்டமாக நடத்துவார் அப்படின்னு. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இங்க இருக்கக்கூடிய ஒளி விளக்குகளாகட்டும், சேர் வரிசைப்படுத்தி இருக்கிறதாகட்டும், அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய நாளைக்கு நிர்வாகிகளுக்கு அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு கருதியும் சரி, பார்க்கிங் வசதியும் சரி, குடி தண்ணீர், சாப்பாடுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து மிகவும் சிறப்பாக இந்த அதாவது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கட்சிக்கு இது ஒரு மாடலா திகழக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த வரக்கூடிய தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா அப்படின்றதுக்கான அந்த முழக்கத்தோடைய தொடக்க புள்ளியா தான் அந்த மாநாடு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மாநாடுங்கிறது தமிழ்நாட்டோட மண் மொழி மானம் காக்கன்னு தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்ம மொழி பிரச்சனை, நம்ம மாநிலத்தோட உரிமைகள் பிரச்சனை, நம்மளுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய தலைமுறைகளின் அதாவது எதிர்காலத்து சம்பந்தப்பட்டது அப்படின்னு எல்லாமே இந்த தேர்தலில் அடங்கியிருக்கு. ஆக இந்த தேர்தலில் நம்ம வெற்றி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வெற்றியா இருக்கும். அந்த வெற்றிங்கிறது நம்மளுடைய பின்னாடி இருக்க அந்த முழக்கம் மாதிரி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற முழக்கத்தோடைய வெற்றி பயணமா நாளைக்கு அமையும். கழகத் தலைவர் அவர்கள் வருகைக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி.